வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பழி இது ஆதவன் ஒளியின் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மனதாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பழியது. வறண்ட மனதாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பழியது. மாபெரும் தவமாய் மாடுடன் நேசம் மடங்களில் என்று வளர்ந்திடும் பழியது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, பாஸ்கு காலத்தினுடைய 3வது ஞாயிறிலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த ஞாயிறை நல்லாயர் ஞாயிறு என்று திருச்சபை நமக்கு தந்திருக்கின்றது. கிறிஸ்துவை மீட்பராக மட்டுமல்லாது நம்முடைய நல்ல ஆயராகவும் சந்திக்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த திருப்பலியிலே கிறிஸ்துவை நம்முடைய ஆயராக சந்திக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியிலே அவருடைய மந்தைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்தலிலே நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியாமரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம்.
உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப் பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர்.
சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுது தான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை புகழ்வே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவான், நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புக்கள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடக் கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு
திதிம் எனும் தோமா, கலிலேயாவிலுள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று கூறி போய் அவர்கள் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தன் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகிலேறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் அவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளை திருச்சபை நல்லாயன் ஞாயிறு என்று நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. உயிர்ப்பின் மூலமாக இயேசுவை நம்முடைய ஒரே மீட்பராக கண்டிருக்கிற நாங்கள் இன்றைய நாளிலே அவரை நம்முடைய மேய்ப்பனாகவும் வழி நடத்துபவராகவும் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே முதலிலே அக்காலத்திலே எவ்வாறு
மேய்ப்பர்கள் வாழ்ந்தார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வோம். இயேசு வாழ்ந்த காலப்பகுதியிலே யூதேயா கலிலேயா பகுதியிலே பலருடைய வாழ்வாதாரம் ஆடு மேய்க்கின்ற மந்தை மேய்க்கின்ற தொழிலாக இருந்தது. பலர் தங்களுடைய ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்காக ஊரிலிருந்து வெளியே இருக்கின்ற புல் நிலங்களுக்கு ஓட்டி செல்வார்கள். அந்த கிராமங்களிலே பலர் நிறைய ஆடுகளை வைத்திருந்தார்கள். இவை ஒவ்வொன்றையும் அவர்கள் பெயர் சொல்லி அழைத்தார்கள். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயர் இருக்கும். அந்த ஆடு தன்னுடைய பெயரை தான் அழைக்கின்றார் என்று அந்த மேய்ப்பனுக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றும். நீண்ட காலமாக இவ்வாறு பழக்கப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய குரலை தெளிவாக தெரிந்திருந்தன. வேறு யாரும் அந்த ஆட்டை அழைக்கும்போது அவை புதியவருக்கு செவி கொடுப்பதில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த மேய்ப்பர்கள் அந்த ஊரிலே இருக்கின்ற ஏனையவர்களுடைய ஆடுகளையும் மேய்ச்சலுக்காக கூட்டிச் செல்வார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு சில ஆடுகளை மட்டும் வைத்திருப்பவர்களுக்கு அவற்றை மேய்ப்பதற்காக கொண்டு செல்ல முடியாது. ஆகவே இவர்கள் மேய்ச்சலுக்காக தங்களுடைய ஆடுகளை கொண்டு செல்லும்போது வழிநடுகிலும் இருக்கிற இந்த குட்டி குட்டி மந்தைகளை தங்களோடு சேர்த்து கொள்வார்கள். இவ்வாறு அவர்கள் புறப்பட்டு சென்று பல நாட்கள் மேய்ச்சலுக்காக தங்களுடைய மந்தைகளை புல் நிலங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் அழைத்து செல்வார்கள். சில நேரங்களிலே இவர்கள் ஓநாய் போன்ற கொன்று உண்ணும் விலங்குகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அவை இந்த ஆடுகளை பாதுகாக்கின்ற போர் வீரர்களாகவும் இந்த மேய்ப்பர்களே இருந்தார்கள். பல வேளைகளிலே காயங்களுக்கு உட்பட்டார்கள். சில நேரங்களிலே ஒரு சில ஆடுகளை இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் தங்களுடைய ஆடுகளுக்காக அவர்கள் உயிரை பணயம் வைத்து போராடினார்கள். ஆகவே இது அந்த காலத்திலே யூதேயா கலிலேயா பகுதிகளிலே நாங்கள் சந்திக்கின்ற மேய்ப்பர்கள். இதனுடைய மறுபக்கத்திலே இந்த செம்மறி ஆடுகளுக்கு சில குறைபாடுகள் இருந்தன. இந்த செம்மறி ஆடுகளுக்கு தூர பார்வை குறைவாக இருந்தது. அருகிலே இருப்பவற்றை அவை தெளிவாக காணும். ஆனால் தொலைவில் இருப்பவற்றை கண்டுகொள்ள அவற்றுக்கு கூர்மையான பார்வை கிடையாது. ஆகவே இவை அனைத்தும் தனக்கு முன்னால் செல்லுகின்ற ஆட்டை பின்பற்றி செல்லுகின்ற மனநிலையை கொண்டிருந்தன. ஆகவே மேய்ப்பர்கள் இந்த குறையை உணர்ந்தவர்களாக ஆட்டு மந்தைக்கு முன்னே செல்லுவார்கள். அப்படி செல்லும்போது இந்த ஆடுகள் தன்னை பின்தொடர்கின்றன என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவற்றை அடிக்கடி பெயர் சொல்லி அழைப்பார்கள். அதே போல பாடல்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள். சில வேளைகளிலே புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு செல்வார்கள். ஆகவே இந்த ஒலிகளை கேட்கின்ற செம்மறி ஆடுகள் தங்களுடைய மேய்ப்பனை தொடர்ந்து பின்பற்றி செல்லும். அதனாலே இவை வழி தவறி செல்வதில்லை. ஆகவே இந்த வகையிலே தான் அன்றைய காலத்திலே மேய்ப்பர்களுக்கும் மந்தைகளுக்கும் இடையிலான ஒரு அன்புறவு நிலைத்திருந்தது. அக்காலத்திலே இயேசு தன்னுடைய போதனைகளிலே இந்த மந்தை மேய்ப்பவர்களை பற்றி பல்வேறு வழிகளிலே எடுத்து கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அம்மக்களுக்கு மேய்ப்பர்கள் என்றால் யார் என்று தெரியும், மந்தை என்று சொன்னால் என்ன என்று தெரியும். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையேயான இந்த உரையாடலிலே ஆடுகளை பேணி வளர்ப்பதை பற்றி பார்க்கின்றோம். பேதுருவை இயேசு தன்னுடைய பணிக்காக அழைத்த போது அவர் ஒரு மீனவராக இருந்தார். எளிமையான வாழ்க்கை முறையை கொண்டவராக இருந்தார். ஆனால் இயேசுவாலே அழைக்கப்பட்ட பிறகு அவர் இயேசுவினுடைய சீடர்களிலே பிரதான சீடராக மாறினார். இந்த பேதுருவுக்கு பலங்களும் பலவீனங்களும் இருந்தன. கேள்வி கேட்டு முடியும் முன்பாகவே பதில் அளிக்கின்ற ஒருவராக அவர் இருந்தார். கோபப்படுகிறவராக, உணர்ச்சி வசப்படுகிறவராக, அழுகிறவராக பேதுருவை நாங்கள் சந்திக்கின்றோம். பல நேரங்களிலே தன்னுடைய சக்திக்கு மீறி செயல்பட்டவராக, இயேசுவையே கடிந்து கொண்டவராகவும் இந்த பேதுருவை நாங்கள் சந்திக்கின்றோம். ஒரு முறை இயேசு பேதுருவை பார்த்து, என் முன்னே நிற்காதே சாத்தானே, அப்பாலே போ என்று சொல்லும் அளவுக்கு
பேதுரு தவறுகளை செய்த ஒரு மனிதராக இருந்தார். மொத்தத்திலே அவர் ஒரு சராசரி மனிதர். ஆனால் இந்த மனிதரைத்தான் இயேசு தன்னுடைய சீடர்களிலே தலைமை சீடராக அழைத்திருந்தார். இயேசுவினுடைய இறுதி நாட்களிலே அவர் இயேசுவை கைவிட்டு ஓடிச் சென்றார். அரண்மனை வாயிலே காவலர்கள் கூடியிருந்த இடத்திலே அவர் இயேசுவை மும்முறை மறுதலித்தார். அந்த மறுதலிப்புக்கு பின் மனம் நொந்து அழுதார். பின்னாட்களிலே இன்றைய நற்செய்தியினுடைய ஆரம்பத்திலே சொல்லப்படுவது போல தன்னுடைய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், ஆகவே இனி என்ன வாழ்க்கை இருக்கிறது என்ற அவநம்பிக்கையிலே மீண்டும் தன்னுடைய மீன்பிடி தொழிலுக்கு அவர் திரும்பி செல்ல விரும்பினார். தன்னோடு தன்னுடைய நண்பர்களையும் அவர் அழைத்து சென்றார். ஆனாலும் இயேசு அவரை கைவிடவில்லை. கடற்கரையிலேயே அவரோடு உரையாடுகிறார். அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுகின்றார். மீண்டும் அவரை பணிக்காக அழைக்கின்றார். இம்முறை இரண்டாம் முறையாக அழைப்பு பெற்ற பேதுரு தன்னிலை உணர்ந்தவராக தன்னுடைய அழைப்பிலே இறுதி வரை நிலைத்திருந்து கிறிஸ்துவுக்கு பின் 67ஆம் ஆண்டளவிலே இயேசுவுக்காக ரோம் நகரிலே மறைசாட்சியாக தன்னுடைய உயிரை கொடுத்தார். யாரை தலைவன் என்று சொல்லி இயேசு நியமித்தாரோ அவர் உண்மையான தலைவனாக, நல்ல மேய்ப்பனாக, தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கின்ற ஆயனாக விளங்கி இன்று வரை திருச்சபையின் தூண் என்று சொல்லப்படுகிற அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே நல்லாயன் ஞாயிறை நினைவு கூறுகின்ற நாங்கள் எம்முடைய வாழ்வை இந்த நல்லாயனோடும் மந்தையோடும் ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக, நல்ல ஆயர்களாக இருக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமான வாழ்வாக இருக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். பேதுருவை போல நாங்களும் சாதாரண மனிதர்கள், பலம் பலவீனம் இரண்டையுமே கொண்டவர்கள். பல சந்தர்ப்பங்களிலே நாங்களும் தவறி சென்றிருக்கின்றோம், இறைவனை மறுதலித்திருக்கின்றோம், கண்ணீர் விட்டு அழுது திரும்பி வந்திருக்கின்றோம். பேதுருவை போல பல முறை இறைவனுடைய அழைப்பை மீண்டும் மீண்டும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த அழைப்பிலே இறுதி வரை நிலைத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைய நாள் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நல்ல மேய்ப்பர்களாக வாழ இறைவனாலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்வை உயிர்த்த ஆண்டவரிலே புதுப்பித்துக் கொள்வோம். அதே போல இதனுடைய மறுபக்கத்திலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆயர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்தவர்களாக எம்மை அவருடைய மந்தைகள் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய கைகளிலே நம்முடைய வாழ்வை ஒப்படைப்போம். அதன் மூலமாக இறுதி வரைக்கும் அவருடைய மந்தைகளாக நிலைத்திருக்கவும், அவருடைய குரலை கேட்டு அவரை பின்தொடர்ந்து செல்லவும், வழி தவறிவிடாமல் அவருடைய உண்மையான சீடர்களாகவும் வாழ்ந்து இறக்க வரம் வேண்டுவோம். ஆகவே நல்லாயன் ஞாயிறாகிய இந்த நாளிலே நாங்கள் மந்தைகளும் மேய்ப்பர்களுமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இயேசுவை நம்பிக்கையோடு பின்தொடர்கின்ற மந்தைகளாகவும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்கின்ற மேய்ப்பர்களாகவும் வாழ எம்மை ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே தொடர்ந்து செபிப்போம். நம்பிக்கையுடன் இறைவனை பின்தொடர நம்முடைய நம்பிக்கையை இந்த நேரத்திலே அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்த்திட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்பிக்கையை அறிக்கையிட்ட நாம் அதே நம்பிக்கையோடு நல்ல மேய்ப்பர்களாகவும் இறைவனின் மந்தைகளாகவும் வாழ தேவையான அருள் வரங்களை கேட்டு நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பான ஆண்டவரே, எமது திரு அவையின் தலைவர்களுக்கு மட்டில்லாத இறைஞானத்தையும் வல்லமையையும் தந்தருளும். இவர்களின் இறை ஆவியை தூண்டியருளும். பிழையிலா உள்ளத்துடன் இவர்கள் இயேசுவிற்கு கீழ்ப்படிந்து இறையரசை அமைத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எம் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா எம் தந்தையே, உயிர்த்த கிறிஸ்துவை அனைத்தையும் படைத்தவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அவரை அறிந்து அவரை அறிவிப்பதே யாம் பெற்ற பெரும் பேறு என்பதை உணர தலைப்படவும் எமக்கு வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் சுயம் மறந்து பிறர் வாழ தம்மையே தந்திட இயேசுவை தம் மேல்வரி சட்டமாக்கிடவும், அவர்கள் தம்மையும் தம் ஆட்சி சார்ந்த அனைவரையும் புதுப்பித்திட வரம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேவும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும், வீடுகளிலிருந்து திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்மை பின்தொடரவும், நாங்கள் உம்முடைய மந்தைகளாக இருக்கின்றோம் என்பதை ஏற்று அதன்படி வாழவும், உம்முடைய அழைத்தலுக்கேற்ப நாங்களும் நல்ல மேய்ப்பர்களாக மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்திட எம்மை அழைக்கின்றீர். இந்த அழைப்புக்கு தேவையான வரங்களை தந்து எம்மை வழி நடத்தியறலும். உம்முடைய விருப்பத்தின்படி எமக்கு தகுதியானவற்றை தந்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனான முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையவை அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு தன்னிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராக இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நல்ல ஆயனை பின்தொடர்ந்து செல்லுகின்ற கீழ்ப்படிவுள்ள மந்தைகளாக இருக்கவும், மற்றவர்களை இறைவனிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற நல்ல ஆயர்களாகவும் எங்களை மாற்றிக்கொள்ள தேவையான அருள்வரங்களை கேட்டு இயேசு கற்பித்த செபத்தினூடாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நல்ல ஆயனாக இருந்து சீரிய பாதையில் நம்மை வழி நடத்துகின்றவர். இவருடைய திருவிருந்து கலைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அருளினை பொழிவா, என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவா. சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம், தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நானும் வர வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நானும் வர வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்றைய நாளின் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். நம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாயும் பேரையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு நிலைத்திருக்க அருள் புரிவாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை எனும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேரை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் மறுமையில் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கும் அயலவருக்கும் பணிபுரிய சென்று வாருங்கள். அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா.
இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்த நாள் என்னுள்ளம் மகிழ்வானதே. நீ இல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்த நாள் என்னுள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. Surakimo Verbo